ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்துவேல் இருக்காங்கல்ல, முத்துவேல் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறனால இங்கே குமார் வீட்டுக்கு வரேன். குமார் வீட்டுக்கு வந்தோடனே எல்லோரும் பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க. அவங்க அப்பத்தாலாம் பார்த்தீங்கன்னா, நீ என் மூஞ்சிலேயே நீ முழிக்காதடா, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படின்றாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, குமாரோட அம்மா சொல்கிறாங்க, நீ அவருக்கு ஒன்றும் ஆகலை, பரவாயில்ல, அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு, அவனை போய் நம்ம கேஸ் கொடுத்தோம்ல, இப்போ உன்னைய கேஸ் கொடுக்க எவ்வளோ நேரம்டா ஆகும், நீ செய்கிற தப்புக்கெல்லாம் வாலூரி விடுற மாதிரி சரின்னு போகிறாங்க. இதுவே யாராவது ஒருத்தர் உன்னைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா நீ போய் ஜெயிலில் தான்டா உட்காரணும் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜியும் கதிரும் அவங்க அப்பாவை பார்க்க வராங்க. அவங்க அப்பா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறனால வந்தோடனையும் உட்கார சொல்லிட்டு, ரொம்ப நன்றிப்பா, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிச்சுக்கப்பா, நீ எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்க, உன்னைய கொண்டு போய் நான் ஜெயிலில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லைங்க மாமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா மாமான்றாங்க. மாமாவோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன் கதிரு, நீ இவ்வளோ தூரம் நல்லவனாக இருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு கதிரு, என் மகளை வந்து ராணி போல் பார்த்துக்கிற, அதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்புக்கு முடியாது, நீ அவ்வளோ தூரம் நல்லா பார்த்துருந்துருக்க, உன்னை நாங்கள் போலீஸில் வச்சுட்டோம், மன்னிச்சுக்கப்பா அப்படின்றாங்க. அத்தை சும்மா இருங்க அத்தை அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே பாண்டியன் இருக்கார். பாண்டியன் வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கையில் நம்ம கோமதி சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் நேரம் பேசணும்டா சரவணா, நீ உட்கார்றான்னு சொல்கிறாங்க. சரின்னு உட்காந்தோன்னே, என்னங்கம்மா அப்படின்னு, நீ வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கையில் ஃபோன் வந்துச்சுல, அப்போ நீ எங்கடா இருந்த சரவணா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் டெலிவரியில் இருந்தேம்மானே, டெலிவரியில் எங்கண்ணே இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் இங்கே தான்மா இருந்தேன், நான் ஒரு நாளைக்கு 10 டெலிவரி பண்ணுவேன், எந்த டெலிவரியில் இருந்தேன்னா எப்படிம்மா சொல்கிற, நீ பொய் சொல்லாதடா, நீ அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்ததை நான் நல்லா பார்த்துக்கிட்டு தான்டா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க அப்பாவை பார்த்துட்டு ராஜியும் கதிரும் வராங்க. வந்துக்கிட்டு இருக்கையிலேயே 2 பேரும் காஃபியை குடிச்சிட்டு பேசிக்கிட்டே வராங்க. இதோட நாடகம் முடியுது. வேறு எதுவும் வேணும்னா நீங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காண்டி நான் நல்லா எடுத்து போடுறேன். நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா என் நாடகத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.